வணக்கம் 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 மக்களே, நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. ஸோ இன்னும் ஒரு கூகுள் அனாலிட்டிக்ஸ் டுட்டோரியல் அந்த பார்ட் கண்டினியூவேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஸோ போன டுட்டோரியலில் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக ஃபயர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸோட ஹோம் செக்ஷன், இதில் என்னென்ன காட்சிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டேப் விச் இஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ இங்கே ஹோமுக்கு அப்புறம் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் தான் மெயின் அனாலிட்டிக்ஸ், நம்மளோட வெப்சைட்டோட டிராஃபிக் எப்படி இருக்குது, யூசர்ஸ்லாம் எங்கேருந்து வராங்க, எந்த மாதிரி வராங்க, எந்த டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்காங்க, எந்த ஆடியன்ஸ் டைப்பு, எந்த ஏஜ் குரூப்பு, எந்த ஜெண்டர், மொபைல் பார்க்குறாங்களா கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்களா, என்னென்ன ஸ்க்ரீன்ஸில் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆக்டிவ் யூசர்ஸ் யார் யார், ஆக்டிவ் இல்லாத யூசர்ஸ் யார் யார், ரிட்டர்ன் யூசர்ஸ் யார் யார், நியூ யூசர்ஸ் யார் யார், அப்புறமா வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னா அதில் குரூப்பாக பிரித்தானா அந்த குரூப்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன ஹெல்த்தில் இருக்குது, அப்புறம் என்னென்ன பேஜுக்கு போகிறாங்க, எவ்வளோ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்கேஜ் பண்ணுறாங்களா இல்லையா, எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, இது எல்லாமே வந்து இந்த ரிப்போர்ட்ஸில் தான் இருக்கும். சரிங்களா, மெயின் இந்த ரிப்போர்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மட்டும்தான் நீங்கள் உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்கள் வெப்சைட் நீங்கள் பண்ணுறீங்களா எஸ்இஓ பண்ணுறீங்களா, பெய்ட் அட்வர்டைஸிங் பண்ணாலும் இந்த அனாலிட்டிக்ஸ் டேட்டாஸ் எடுத்து தான் நீங்கள் வந்து டிசிஷனுமே கரெக்டான டிசிஷன் கரெக்டான பாத்தில் நம்மளால் போக முடியும். இது இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஏனோ தானோ நம்ம பண்ணணும், கீவேர்டுக்கு முதல்ல வந்தால் போதும் அப்படின்றத விட்டுட்டிங்கன்னா அது ஸ்கேல் பண்ண முடியாது, நல்லா ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு காசு தான் போகுமே தவிர ரெவென்யூ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ட்ரெண்டில் இருக்காது, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னா. ஏன்னா ஒரு சில எல்லா பிஸ்னஸ்க்கும் சரி, இல்லை எல்லா ப்ராடக்ட்டும் சரி, ஏதாச்சும் ஒரு மாதம் வந்து டல் அடிக்கிற மாதம் இருக்கும், இல்லை ரொம்ப அதாவது லோ சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மாதம்லாம் ஹை பீக் சீசன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறோம், நிறைய பட்ஜெட் அந்த டைமில் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் என்னென்ன எதுன்னு ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனராக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இல்லை அது தெரியல, நான் அதெல்லாம் அந்த அளவுக்கு பார்த்ததில்லை அப்படின்னா இந்த அனாலிட்டிக்ஸ் அது வந்து உங்களுக்கு வந்து திட்டவட்டமாக வெளிச்சம் போட்டு கட்டிடும். ஸோ அதில் வந்து ஓகே, ஒரு 3 வருஷமாக பார்க்குறேன், எனக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்து பெருசாக சேல்ஸ் இல்லை, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் சேல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எனக்கு சேல்ஸ் இல்லை. ஸோ கடந்த ஒரு 3 வருஷம் நான் பார்த்ததில் இந்த மாதம்லாம் எனக்கு சேல்ஸ் பெருசாக வரல. ஸோ அந்த டைமில் நான் வந்து மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை கம்மி பண்ணிக்கிறேன், ஒன்லி பிராண்ட் அவேர்னஸ் மட்டும் நான் பண்ணிக்கிறேன், இல்லை நான் சுத்தமாக எதுவும் பண்ணாமே இருக்கேன், அதுக்கப்புறம் பீக் சீசன் அப்போ நான் எல்லாமே நல்லா பண்ணிக்கிறேன். அது உங்கள் இஷ்டம். மார்க்கெட்டிங் வந்து பட்ஜெட்டை டவுன் பண்ணி அது ரன் பண்ணுறது ஓடிட்டு இருக்கட்டும் அப்படின்றது உங்கள் டிசிஷன். இல்லை நான் வந்து சீசன் இல்லாத டைமில் வந்து நான் சுத்தமாக இது பண்ணிடுறேன், எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி பாஸ் பண்ணுறதுமே அது உங்கள் டிசிஷன். இது இந்த அனாலிட்டிக்ஸ்லையுமே அது காமிச்சிடும். ஏன்னா ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த மாதம் கம்மியாக இருக்குது, இந்த மாதம் அதிகமாக இருக்குது, ஸோ இது என்ன இது இல்லை சடனாக என்ன ஒரு சில மாதம் வந்து அதிகமாக வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணோம், அது வந்து நல்லா வந்திருக்கு, அது எல்லாமே இந்த அனாலிட்டிக்ஸில் வந்து உங்கள் டேட்டா வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அது எல்லாமே தான் வந்து நம்ம இந்த டுட்டோரியல்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு உதாரணத்தை எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சுருக்கீங்க. ஆப்வியஸ்லி லவ்வர்ஸ் டே அன்றைக்கி உங்களுக்கு பிஸ்னஸ் வச்சுக்கும், மற்ற நாள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் போகும். ஆனால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பீக்கில் போகிறதுக்கு காரணம் என்ன, அது லவ்வர்ஸ் டே. ஸோ லவ்வர்ஸ் டேனா மோஸ்ட்லி எல்லோரும் லோஸ் தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் சாமந்தி பூலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, இல்லை கனகாம்பரம் பூலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ட்ரோல் பண்ணுறதுக்கு வேணால் கொடுக்கலாமே தவிர, பட் மோஸ்ட்லி ரோஜா பூ நல்லாவே சேல்ஸ் ஆகும் பிப்ரவரி மந்தில். ஓகேங்களா, ஸோ அது உங்களுக்கு பீக் சீசன். ஓகே, அந்த டைமில் நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணி உங்களுக்கு நல்லா ஆஃபர்ஸ் கொடுத்து எல்லாம் இது பண்ணிங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த கஸ்டமர்ஸு உங்களுக்கு வந்து ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸாக வரத்துக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சூப்பர். ஓகேங்களா, ஸோ யா
இதனால தான் அனாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ, அட்வர்டைஸிங் ஆரம்பிக்கிறீங்க, எஸ்இஓ ஆரம்பிக்கிறீங்கன்னா அனாலிட்டிக்ஸு டு டூ லிஸ்ட்டில் அனாலிட்டிக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மேண்டேட்டரி பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்கேஸ் இல்லை எனக்கு அது பெருசாக அதெல்லாம் பார்க்க தெரியல ஆனால் நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இல்லை நாளை போல் நீங்கள் யார்கிட்டனாலும் சஜஷன் கேட்குறீங்க தான் இது பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுமே அனாலிட்டிக்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? வச்சுருக்கீங்களா என்ன ஏதுன்னு. ஸோ நீங்கள் வந்து ஆமாம் வச்சுருக்காங்க அதை பற்றி என்ன பார்க்க தெரியலனா அவங்க அதை அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு ஆப்வியஸாக அந்த அனாலிட்டிக்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் அட்வர்டைஸிங் கேம்பெயினோ இல்லை எஸ்இஓ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இம்பேக்ட் தெரியும். தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக இம்பேக்ட் தெரியும். அது நல்லா அனலைஸ் பண்ணாங்கன்னா ஓகேங்களா, அதுவும் ஒரு மார்க்கு. ஓகேங்களா? நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அதை நீங்கள் பண்ணீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் see a டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்காது. ஓகேங்களா? பட் அனலைஸும் கரெக்டாக பண்ணணும். ஸோ வாங்க, ரொம்ப வரவான்னு பேசிட்டேன். இதுவே நிறைய பேர் வந்து ரொம்ப பேசுகிற குறைச்சிக்கோன்னாங்க. பட் நான் இப்படி தாங்க பேசுவேன். ஓகேங்களா? யாராவது ஒருத்தவங்க வந்து ஒன்றுமே புரியாமல் ஜஸ்ட் ஆனால் நிச்சயமாக கற்றுக்கணும் அப்படின்னாங்கன்னா அவங்க என்னோடய சேனலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரியாமல் இருக்காது. ஏன்னா நான் ஒரு லேமன் லெவலுக்கான உதாரணங்கள் எல்லாமே அந்தபடி பேஸ் பண்ணி சொல்லி தான் நான் கொடுக்குறேன். ஸோ ஆப்வியஸாக புரியும். ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுன்றவங்களுக்கு தெரியுன்றவங்களுக்கு என்னோடய சேனல் கிடையாது, என்னோடய இது கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள நியூவாக வராங்க, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், இல்லை இது என்ன புரியல, எதாவது என்ன இது என்னன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து கண்டிப்பாக அதுக்கான உதாரணங்களோட நல்லாவே நான் வந்து சொல்லியிருப்பேன். அது என் சேனலை பார்த்தா அவங்களுக்கு புரியும். அது நம்பிக்கை எனக்கும் இருக்குது. எனக்கும் நிறைய ஃபீட்பேக்ஸும் வருது. ஸோ ஐ எம் ஹாப்பி. நான் இப்படி தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வாங்க ஃபர்தர் டு நம்ம வந்து இப்போது ஹோம் பார்த்துட்டோம். ஹோமில் வந்து இப்போ இந்த ரிப்போர்ட் செக்ஷன் பார்ப்போம். இந்த ரிப்போர்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு 3 வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஸ்னாப்ஷாட், ரியல் டைம் ஓவர்வியூ, ரியல் டைம் பேஜஸ், இது 3 நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே இந்த ஹோம்லேருந்து இங்கே வந்தாலே இங்கே வந்துடும். ஹோம்லேருந்து இங்கே ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துடும். அப்படி இல்லை இது எனக்கு தெரியலையே என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடு வந்தாலே இது மாதிரி வந்துடும். ஸோ இங்கே வந்து ரிப்போர்ட்ஸ் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் ஸ்னாப்ஷாட், ரியல் டைம் ஓவர்வியூ, ரியல் டைம் பேஜஸ் இது இருக்கும். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் ஸ்னாப்ஷாட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ரிப்போர்ட் ஸ்னாப்ஷாட்டில் இங்கே நான் லாஸ்ட் 30 days வச்சுருக்கேன். ஸோ அனலைசேஷனுக்கு லாஸ்ட் 30 days என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். அதே சமயம் இது வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட், இது வந்து ரியல் டைம் அக்கௌண்ட் கிடையாது, இது டெமோ அக்கௌண்ட். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு நல்லா புரியுன்றதுனால நான் இந்த டெமோ அக்கௌண்ட் வந்து சைன்அப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது நீங்களும் சைன்அப் பண்ணலாம். பட் நீங்கள் ரியல் டைமாகவே உங்கள் வெப்சைட்டில் பார்த்து நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப சிறந்தது. ஓகே? ஸோ இந்த டெமோ அக்கௌண்ட். ஸோ இந்த டெமோ அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு கார்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூசர்ஸ், நியூ யூசர்ஸ். ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ்னால் உங்கள் வெப்சைட்டுக்கு அடிக்கடி வந்து அதை என்கேஜ் பண்ணுறது, ப்ரௌஸ் பண்ணுறதோ, இல்லை வீடியோ பார்க்குறதோ, இல்லை ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது நீங்கள் இன்ஃபர்மேஷனாக வச்சுருக்கீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் படிக்கிறதோ, அவங்க எல்லாமே அடிக்கடி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறவங்க ஆக்டிவ் யூசர்ஸ். நியூ யூசர்ஸ் அப்படின்றது யார் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதுசாக யூசர்ஸ் வந்திருக்காங்களோ அவங்களோட ஓகே. ஸோ யாரெல்லாம் அடிக்கடி நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஆக்டிவ் யூசர்ஸ். யாரெல்லாம் புதுசாக வராங்களோ அவங்க நியூ யூசர்ஸ். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு காலில் நம்ம பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் 30 daysன்றதுனால இங்கே அந்த லாஸ்ட் 30 daysக்கான இது இருக்குது, கிராஃப் இருக்குது. ஸோ 6th to April 4 வரைக்கும், ஸோ 6th April 4 வரைக்கும் இங்கே இது இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இது ஆக்டிவ் யூசர்ஸ். ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3 நல்லா இருக்குது, ஏப்ரல் 4 அப்போ கொஞ்சம் டிப்பில் இருக்குது ஆக்டிவ் யூசர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, நம்ம இது அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ட்ரெண்டில் போயிட்டு அதுக்கப்புறமா ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து டவுனில் இருக்குது. ஏன் ஏப்ரல் 4ஆம் தேதி டவுனில் இருக்குது, என்னால் அப்படின்றது நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இல்லை ஸோ இது வந்து இப்போ தான் இந்த ஒரு நாள் தான் டவுனில் இருக்குது, மற்ற நாள் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து அப்போ அதை நீங்கள் விட்டுருங்க. அதை ஓவராக அனலைஸ் பண்ண தரக்கூடாது. ஓகேங்களா? ஒரு கண்டினியூஸாக ஒரு 7 டேஸோ ஒரு 30 டேஸோ அது டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குன்னா அப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஒரு நாள் டவுனில் இருக்குது, அடுத்த நாள்லாம் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆக்டிவ் யூசர்ஸ்க்காக. இப்போ நியூ யூசர்ஸ் பார்க்கணும்னா இது நியூ யூசர்ஸ். ஸோ நியூ யூசர்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் டிப்பு அபவ், அப்புறமா கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்குது. அப்புறமா இதுவும் ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து சுத்தமாக இங்கே இப்போதைக்கு டவுனில் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் புது யூசர்ஸ் லாஸ்ட் 30 டேஸில் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த கிராஃபை பார்த்தாலே ஒரு சில நாளில் டவுனில் இருக்குது, ஸோ ரொம்பலாம் டவுன் இல்லை, அதுக்கப்புறமா அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 2K யூசர்ஸ் பெர் டே, 2K நியூ யூசர்ஸ் வந்து வராங்க ஆவரேஜாக. ஓகேங்களா? 3Kக்கு போல், பட் ஆவரேஜாக 2.5Kக்கு வராங்க, விச் இஸ் ஓகே. ஆக்டிவ் யூசர்ஸும் ஒரு 5000 கிட்ட இருக்குது ஆவரேஜாக. ஒரு 5000 கிட்ட ஆவரேஜ் யூசர்ஸ் இருக்காங்க. இல்லை 4.5K, அதாவது 4500 பேர் ஆக்டிவ் யூசர்ஸ் ஒரு நாளுக்கும் நம்மளுக்கு இருக்காங்க, விச் இஸ் அதுவும் குட் சைன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் யூசர்ஸ்க்கும் நியூ யூசர்ஸ்க்கான ஃபஸ்ட்டு கார்டு. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் இன் லாஸ்ட் 30 மினிட்ஸ். ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ் இன் லாஸ்ட் 30 மினிட்ஸில் ஆக்டிவ் யூசர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இங்கே 181 இருக்குது. இந்த டே வந்து இந்த இது வந்து மாறிட்டே இருக்கும், எவ்ரி 30 மினிட்ஸ் இது மாறிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி 30 மினிட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கும். ஸோ எந்தெந்த வந்து கண்ட்ரிலெல்லாம் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. இது வியூ ரியல் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய இது வரும். பட் இப்போதைக்கு வந்து இந்த கார்டு ஓவரால் டாப் 5 ஆக்டிவ் யூசர்ஸ் யார் என்னென்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, டக்குனு 30 மினிட்ஸ் வந்த உடனே லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்த உடனே இது பார்த்தீங்கன்னா டக்குனு மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்சைட்ஸ். ஸோ உங்களுக்கு டேட்டா வந்து நிறைய வர டிராஃபிக் நிறைய வர அனாலிட்டிக்ஸே வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஓகே, உங்களுக்கு வந்து டக்குன்னு மொபைலில் கம்மியாகிடுச்சு, டெஸ்க்டாப்பில் அதிகமாக இருக்குது, இந்த டைம் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து கம்மியாகல, டாப் ஆகிடுச்சு, என்ன எதுன்னு தெரியல அப்படின்றது வந்து இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸை இன்சைட்ஸ் தரும். ஸோ இதில் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் என்ன இன்சைட்ஸ் தருது அப்படின்னா retain users who are 1.2x most likely to churn than all users. ஸோ இது அனாலிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து உங்கள் வெப்சைட்டோட சர்வீசஸ் ஆர் நீங்கள் ப்ராடக்டை பொறுத்து, உங்களுக்கு வர டிராஃபிக்ஸை பொறுத்து, அதில் இருக்கிற அனலைசிங் பேட்டர்னை பொறுத்து அது இன்சைட்ஸ் தரும். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இது என்ன சொல்லுது அப்படின்னா வந்து 1.2x டைம் மோர் எல்லா யூசர்ஸும் வச்சதில் 1.2x டைம் வந்து யூசர்ஸ் வந்து சங்க் ஆகிடுறாங்க, சேர்ன் ஆகிடுறாங்க. அப்படின்னு சேர்ன் ஆகிடுறாங்கன்னா என்னென்னா அவங்க வந்து உங்களோட வெப்சைட்டை விட்டுட்டு போயிடுறாங்க, அவங்கள வந்து நான் வந்து பார்க்கவே முடியறது கிடையாது, அவங்க வந்து லிட்ரலாக வந்து உங்கள் வெப்சைட் இருக்கிறதே மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இது. ஓகேங்களா? முன்னாடி ஒரு டைமில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான், பர்ச்சேஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா உங்கள் வெப்சைட் அவங்க மறுபடியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை, இல்லை உங்கள் சர்வீசஸ் அவங்க அக்யூர் பண்ணல, இல்லை உங்கள் வெப்சைட் சைடே பக்கமே தலை வச்சு படுக்கலை, அது 1.2x வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களை ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றது இது சொல்லுது இந்த இன்சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட வெப்சைட், உங்களோட பிஸ்னஸை பொறுத்து, இல்லை உங்கள் ப்ராடக்ட்டை பொறுத்து, அப்புறம் உங்களுக்கு வர டிராஃபிக்கை பொறுத்து இந்த இன்சைட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ், இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஹவு மச் ரெவன்யூ ஆர் யூ ஜென்ரேட்டிங் அப்படின்றது. ஸோ லாஸ்ட் 30 டேஸில் எவ்வளோ ரெவன்யூ நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ டோட்டலாக $16 பர்ச்சேஸ் ரெவன்யூ ஒன்றும் கிடையாது, யாரும் பர்ச்சேஸ் பண்ணல, டோட்டல் பர்ச்சேஸஸும் எதுவும் கிடையாது. ஸோ ரெவன்யூ மட்டும் இவ்வளோ வந்துட்டுருக்கு. ஓகேங்களா?
ஸோ அது அப்புறம் ரெவென்யூ ஹவு ஹெல்த்தி ஆர் யுவர் ரெவென்யூ ட்ரெண்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ட்ரெண்ட் வந்து மேக்ஸிமம் டெய்லி ரெவென்யூ, ஆவரேஜ் டெய்லி ரெவென்யூ, மினிமம் டெய்லி ரெவென்யூ இப்படி இருக்குது. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்னால இங்கே எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து வராது. பட் டேட்டாஸ் மட்டும் சம்டைம்ஸ் கொடுக்கும். ஏன்னா இது வந்து கூகுளோட சைட்டோட அனாலிட்டிக்ஸு அது இருக்கிறதுனால வந்து என்னென்னா ஒரு சில டேட்டாஸ்லாம் அவங்க பெருசாக தர மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் ரெவென்யூ ஹார்ட் பீட். ஸோ ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா (30/30) ஹார்ட் பீட் வந்து அது இருக்குது. ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருந்தது, பர்ச்சேஸ் ரெவென்யூ நல்லா இருந்துச்சு அப்படின்னா இங்கே இது இருக்கும். பட் மற்ற சைடில் எல்லாமே டேட்டாக தான் இருக்குது. லிட்ரலி எல்லாம் கீழே தான் இருக்குது. ஸோ ஹார்ட் பீட்டு கம்மியாக, இந்த சைடில் மட்டும் ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹார்ட் பீட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து லாபம் நல்லா இருக்குது. ஹார்ட் பீட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லி முடிஞ்சிச்சு, டெட்டு. ஏன்னா ஹார்ட் பீட் அப்படியே ட்ராப் ஆகிட்டு இருக்குது, ரொம்ப லோ ஆகிட்டு இருக்குது, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துச்சுன்னா பேஷண்ட்டு காலி இல்லையா? ஸோ ஹார்ட் பீட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஃப்ளக்சுவேஷனில் இழுத்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ட்ரெண்டில் இப்படி பார்த்தீங்கன்னா we are doing poor. அப்புறமா ஹவு ஹெல்த்தி ஆர் யுவர் பையர் ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. டெய்லி அட்லீஸ்ட் 1-2 பர்ச்சேசஸ் வருது. பட் 1-2 பர்ச்சேஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ இந்த இடத்துல பர்ச்சேஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா வேறு புது ஆஃபர்ஸ் தரலாமா, இல்லை எந்த அட்வர்டைஸிங்கில் வந்து நம்மளுக்கு நல்லா வருது, ஸோ அதில் காசு போட்டு வராததில் கம்மி பண்ணிடலாமா, வேறு என்னென்ன எஸ்இஓ பண்ணோன்னா வேறு என்னென்ன கீவேர்ட்ஸ் போடலாம், வெப்சைட்டில் எதாவது பிரச்சனை, அதை மாதிரி வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணணும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் 12 மந்த்து ஆவரேஜாக வந்து 1 ரொம்ப கம்மியாக இருக்கும். லாஸ்ட் 12 மந்த்ஸ் டேட்டா அது லிட்டரலி. அது லாஸ்ட் 8 டேஸ் பண்ணால் ஒன்றும் வராதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ விச் இஸ் வெரி வெரி பேட். ஸோ ஹவு மச் ஆர் யுவர் யூசர் ஸ்பெண்டிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஏன்னா கரெக்டான டேட்டா கூகுள் கொடுக்காது. ஏன்னா அது கூகுளோட சைட்டுன்றதுனால டெமோக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ARPU ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர் எவ்வளவு அப்படின்றது, அப்புறம் பர்ச்சேஸ் ரேட் எவ்வளோ பர்ச்சேஸ் ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது, ஆவரேஜாக இது ஆக்டிவ் அது. ஆமாம், இது ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசரு. இது வந்து ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஆக்டிவ் யூசர்ஸ், ஆவரேஜ் ரெவென்யூ பெர் பேயிங் யூசர்ஸ். எவ்வளோ பேயிங் யூசர்ஸ் வந்து எவ்வளோ பேர் ஆவரேஜாக இருக்காங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுபடியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹையாக இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் வந்து இந்த பர்ச்சேஸ் ரேட் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% இருந்துச்சுன்னா ஓகே ரைட்டு, ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகும். ஏன்னா 100% வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு 10 to 20%, 20 to 30%னாலே விச் இஸ் குட் எனஃப். 50%, 60%னா அது மோர் தென் குட் எனஃப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் யூசர் என்கேஜ்மெண்ட். ஸோ யூசர் என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் பெர் யூசர், ஒரு யூசரோட என்கேஜ்மெண்ட் டைம் வந்து 6 minutes. இது நல்லது. ஓகேங்களா? என்கேஜ் செக்ஷன் பெர் யூசர், 2 என்கேஜ் செக்ஷன் பண்ணுறாங்க, அதுவும் நல்லது. ஒரு செக்ஷன்றது 30 minutes. ஸோ அதில் 2 செக்ஷன் பண்ணுறாங்க ஒரு யூசரே. அப்புறம் ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் பெர் செக்ஷன், என்கேஜ்மெண்ட் டைம் ஒரு செக்ஷனில் எவ்வளோ நிமிஷம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ ஹவர் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ செகண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, 2 நிமிஷம் 50 செகண்ட்ஸ். இதுவும் வந்து ஒரு நல்ல டேட்டா. ஸோ ஓவரால் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வரவங்க டக்குன்னு பவுன்ஸ் ஆகி வெளில போகிறது கிடையாது. கொஞ்சம் வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது, எது இருக்குது நல்லா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் பர்ச்சேஸும் பண்ணலாம், அதுவும் அந்த கணக்கில் வந்துக்கும். அப்புறம் யூசர் ரிட்டென்ஷன் பை கோஹெரண்ட். ஸோ யூசர் ரிட்டென்ஷன் வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டே 1 % தான் அதிகமாக இருக்குது. சம் டேஸில் வந்து டே 7th டேக்குமே இருக்குது. லாஸ்ட் 30 days பெருசாக அதுக்குள்ள. ஸோ யூசர் கொஹிரண்ட் அப்படின்னா இப்போ யூசர் வந்து ஒரு 1000 யூசர் வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு.
அந்த 1000 யூசரில் ஒரு சில பேர் வந்து சேம் டே சேம் டிவைசஸ் சேம் இதில் சேம் கேரக்டரிஸ்டிக்ஸோடு வந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு குரூப், இவங்க இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்காங்க, ஸோ இவங்க ஒரு குரூப், இவங்க ஒரு குரூப், இவங்க ஒரு குரூப், இவங்க ஒரு குரூப் அப்படின்றத போட்டுடலாம். ஸோ எந்த குரூப்பில் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து யூசர்ஸ் வந்துட்டு இருக்காங்களோ அந்த என்ன மாதிரி குரூப்புன்னு பார்த்து அந்த குரூப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரியான உங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயினோ உங்கள் எக்ஸிவ் ஆக்டிவிட்டீஸோ உங்களோட அப்டேட்ஸோ பேஜ் அப்டேட்ஸோ எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் இருக்கவங்க அதிகமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வெப்சைட்டோட இந்த 6 மினிட்ஸுன்றது 10 மினிட்ஸ் ஆகலாம், 12 மினிட்ஸ் ஆகலாம், பர்ச்சேஸஸும் அதிகமாக ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால கொஹிரண்ட்டுமே வந்து ஒரு நல்ல டேட்டா. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே கீழே வந்தீங்கன்னா ஆக்டிவ் யூசர்ஸ் பை கண்ட்ரி, ஆக்டிவ் யூசர்ஸ் பை கண்ட்ரி, ஆக்டிவ் யூசர்ஸ் வேணா இருக்குது, நியூ யூசர்ஸ் வேணும்னா நியூ யூசர்ஸ் பை கண்ட்ரி, அதுக்கப்புறமா வந்து ரிட்டர்ன் யூசர்ஸ் பை கண்ட்ரி. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான் இந்த சைடில் இருக்கிற இந்த இதுதான் வந்து டாப் 3 இருக்குது. ரிட்டர்னிங் யூசர்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். யுனைடெட் ஸ்டேட்ஸில் ரிட்டர்னிங் யூசர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, ஏன் அவங்க ரிட்டர்ன்ஸ் வராங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில், மற்றதெல்லாம் இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி இருந்துச்சு. பட் டாப் 3 வந்து ரிட்டர்னிங் யூசர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரிட்டர்னிங்காக வந்துருக்காங்கன்னா அவங்களோட பை பேட்டர்ன் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்டிக்கினஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அதை பார்த்துட்டு அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்றது இந்த டேட்டா வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட் ஸ்னாப்ஷாட் அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரியல் டைம் ஓவர்வியூ. ரியல் டைம் ஓவர்வியூ அப்படின்னா ரியல் டைமில் இப்போ கரெக்டாக யார் யார் வந்துருக்காங்க, யார் யார் இருக்காங்க அப்படின்றது நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு மேப்பில் இருக்கும். இது பார்க்கும்போது கொஞ்சம் பாஸ்ட்டு ஞாபகம் வரும். இந்த COVID-19 அந்த மூட்டை இருக்கும், அந்த மூட்டை மாதிரி COVID-19 மூட்டை மாதிரி இந்த போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். பட் அது இல்லை, இது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸில் இந்த மாதிரி முட்டை அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. எந்த அளவுக்கு முட்டை பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அங்கே அதிகமாக யூசர்ஸ் இருக்காங்க, இப்போ கரெக்டாக இருக்காங்க அப்படின்றது. ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஆக்டிவ் யூசர்ஸ் லாஸ்ட் 30 மினிட்ஸ் 165, ஆக்டிவ் யூசர்ஸ் லாஸ்ட் 5 மினிட்ஸில் 28. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இதிலே நீங்கள் வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டாக்காவில் 28 பேர் இருக்காங்க. இங்கே நான் இந்த டாக்கா கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த டாக்காவில் வந்து 28 பேர் இருக்காங்க அப்படின்றது இங்கே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆக்டிவ் யூசர்ஸ், ஃபஸ்ட் யூசர்ஸ் எந்த சோர்ஸ் மூலமாக அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்றது இங்கே ஃபஸ்ட் யூசர் மீடியம் அப்படின்னா அந்த சோர்ஸஸில் என்ன மீடியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் யூசர் சோர்ஸ் வந்து கூகுள் மூலமாக தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. கூகுள் வந்திருக்காங்க. கூகுளில் எதில் மூலமாக வந்தாங்க அது ஒன்று இருக்குல்ல, எந்த ரூட்டு மூலமாக கூகுளில் வந்தாங்க அப்படின்றது. ஸோ அங்கே மீடியம் பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் மூலமாக பார்த்தீங்கன்னா அது சிபிசி, பெய்டு அட்வர்டைஸிங் மூலமாக வந்தாங்க. இது சோஷியல் மீடியம்னா கூகுள் சிபிசி அப்படின்றது இங்கே காட்டிடும். ரெண்டுமே சேர்ந்து யூசர் பிளாட்ஃபார்முமே வந்து இது கூகுள் ஆட்ஸ், இது நாட் செட் அப்படின்றது கூகுள், மேபி ஆர்கானிக்காக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யூசர் கேம்பெயின், கூகுள் ஆட்ஸில் என்ன கேம்பெயின் அப்படின்றது பாருங்க, ப்ராடக்ட் பிடிங் கரெடி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் அவங்கவுங்க அட்வர்டைஸிங் பண்ண கேம்பெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் அதுக்கேற்றபடி வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், ஆக்டிவ் யூசர் பை ஆடியன்ஸ். இந்த ஆடியன்ஸஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண ஆடியன்ஸஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்டிவ் யூசர்ஸு இல்லை நியூ யூசர்ஸு அப்படின்றது. ஸோ ஆல் யூசர்ஸ் பார்ட்டி 7 days unnotified users, இது யூஎஸ் ஆடியன்ஸஸ். இதுவே ஆக்டிவ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக்லி 7 days லைக்லி டு பர்ச்சேஸு, லெவல் பீட்டர்ஸு, லெவல் பீட்டர்ஸ் 1, லெவல் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் யூசர்ஸ். இதெல்லாம் நீங்களே ஆடியன்ஸு இந்த டெமோ அக்கௌண்ட்டில் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதோட ஆக்டிவ் யூசர்ஸோட இது என்ன அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வியூஸ் பை பேஜ் டைட்டில் அண்ட் ஸ்க்ரீன். பேஜ் டைட்டில் அண்ட் ஸ்க்ரீன்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. எந்தெந்த பேஜுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்றது இங்கே இருக்கும். ஈவெண்ட் கவுண்ட் பை ஈவெண்ட், என்னென்ன ஈவெண்ட்லாம் அவங்க வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்களோ அதோட கவுண்ட்லாம் என்ன ஏது அப்படின்றது அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கீ ஈவெண்ட் பை ஈவெண்ட், இதெல்லாம் கீ ஈவெண்ட். ஸோ இது வந்து காமன் ஈவெண்ட்டு. இந்த காமன் ஈவெண்ட்டில் இதெல்லாம் எனக்கு கீ ஈவெண்ட்டு. கீ ஈவெண்ட்னா இதெல்லாம் வந்து எனக்கு மெயின்
அப்படின்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நிறைய பேஜ் இருக்குது வெப்சைட்டில், எனக்கு இந்த 10 பேஜ் போட்டு இந்த 10 பேஜோட டேட்டாஸ் எனக்கு வேணும், இந்த 10 பேஜ் தான் இம்பார்ட்டன்ட் பேஜ், இதில் யார் வந்திருக்காங்க, யார் யார் கன்வெர்ட் ஆகிருக்காங்க, யார் யார் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க இந்த பேஜுக்கு போயிட்டு அப்படின்றது எனக்கு தனியாக வேணும்னா அதில் வந்து கீ ஈவெண்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் வந்து கீ ஈவெண்ட்ஸ். ஸோ அதோடைய கவுண்ட்டு இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ் பை யூசர் ப்ராப்பர்ட்டி. ஸோ என்னென்ன யூசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து எப்படின்னா வந்து இனிஷியல் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் யார் யாரெல்லாம் வந்து போயிருக்காங்க அப்படின்றது, ஆட் ஃப்ரீக்வன்சி எத்தனை பேர் வந்து எவ்வளோ வாட்டி பார்த்துருக்காங்க அப்படின்றது வந்து அதில் நீங்கள் இது பண்ண யூசர் ப்ராப்பர்ட்டியில் எத்தனை பேர் ஆக்டிவ்ஸாக இருக்காங்க அப்படின்றது இங்கே இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் ரியல் டைம் பேஜஸ்னால் ஆக்டிவ் யூசர்ஸ் இன் லாஸ்ட் 30 minutes, ஆக்டிவ் யூசர்ஸ் வியூஸ் இன் லாஸ்ட் 30 minutes. ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து 162, லாஸ்ட் 30 minutesல 162 பேர் வந்திருக்காங்க. அந்த 122 பேர் எத்தனை பேர் வந்து பேஜஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, டோட்டல் பேஜ் வியூஸ், இந்த பேஜ் இவ்வளோ வியூஸு, இந்த பேஜ் இவ்வளோ வியூஸு அப்படின்றது வந்து கீழே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 165. அப்புறமா ஆக்டிவ் யூசர்ஸ் பெர் மினிட், எவ்வளோ ஆக்டிவ் யூசர்ஸ் பெர் மினிட் இருக்காங்க, 30 minutes அப்படின்னா 11 யூசர்ஸாக இருக்காங்க, 5 minutes 1 minute அப்படின்னா 5-6 யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ 30 minutesல வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து 11 பேர் இருக்காங்க. 1 minute அதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஆக்டிவ் யூசர்ஸ் 5, 6, 7, 8 அப்படின்லாம் தான் இருக்குது. 1 நிமிஷத்தில் 8 யூசர்ஸ் 6 யூசர்ஸ் அப்படின்றது இது பார் கிராஃப் மாதிரி காமிக்கும். அப்புறம் இதுதான் ஆக்டிவ் யூசர்ஸ் என்னென்ன பேஜில் போயிருக்காங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வீஸ் பேஜில் வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேர் சர்வீஸ் அப்படின்ற பேஜில் போயிருக்காங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி அந்த பேஜ் பார்த்துருவோம். ஸோ அதில் வந்து எத்தனை ஆக்டிவ் யூசர்ஸ், அவங்க எவ்வளோ பேஜ் வியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரிப்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு 3 இதுதான் மெயின். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரிப்போர்ட்ஸில் இருக்கிற ரிப்போர்ட் ஸ்னாப்ஷாட்டு, ரியல் டைம் ஓவர்வியூ, அதுக்கப்புறம் ரியல் டைம் பேஜஸ், இது எல்லாமே வந்து ரியல் டைம் கரெக்டாக லாஸ்ட் 30 minutes இல்லை என்னென்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு அப்படின்றதுக்கான டேட்டா. இந்த டேட்டா வந்து இது நல்ல டேட்டா. லாஸ்ட் 30 minutesலாம் அப்போ ஆக்டிவ் யூசர்ஸ்லாம் எவ்வளோ பேர், இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நம்ம வெப்சைட் வந்து எங்கேஜிங்காக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, இல்லை சுத்தமாக வரலனாலும் ஏன் வரல, இல்லை கொஞ்சம் மீடியமாக வந்துட்டு இருக்காங்கனாலும் அதை அதிகப்படுத்துறது என்ன பண்ணலாம், அதுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக வராங்கன்னா ஓகே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், எது பண்ணலாம் அப்படின்றது இந்த ரியல் டைம்ஸ் டேட்டா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஓவர் த டைம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப் அனாலிசிஷன் வேணும். இந்த ரியல் டைம் டேட்டா வச்சு நம்ம எதுவும் பார்க்க முடியாது. ஏன்னா ரியல் டைமில் நியூ யூசர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க, ஆக்டிவ் யூசர்ஸ் ஏதாச்சும் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கலெக்டிவான டேட்டாவாக வச்சு நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணேன். ஏன்னா ரியல் டைம் டேட்டாவில் அனலைஸ் பண்ணலாம், பட் அது வந்து உங்களோட நீங்கள் பண்ணதுக்கான ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது, டக்குன்னு இந்த பண்ணதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே தவிர ஒரு லாங் டேர்ம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு லாங் டேர்ம் ஒரு க்ரோத்தை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ரியல் டைமுக்கு அதுக்கு அடுத்தடுத்து வரதில் இந்த அப்ரிஷியேஷன், இந்த ரிட்டன்ஷன், இந்த என்கேஜ்மெண்ட்டு, இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பர் அனாலிசேஷன் இருக்கும். அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸாக இருக்கட்டும், உங்களோட எஸ்இஓவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் மெசேஜிங்காக இருக்கட்டும், உங்கள் வெப்சைட்ஸோட யூஐ எல்லாமே, வெப்சைட்டோட ஸ்பீடு எல்லாமே. ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லாங் டைமில் உங்களோட பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ரியல் டைம் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ரைட்டு எப்படி இருக்கா, சூப்பர் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரிப்போர்ட் ஸ்னாப்ஷாட், ரியல் டைம் ஓவர்வியூ, ரியல் டைம் பேஜஸ். இது பார்த்திங்கன்னா இப்போ டீப்பாக நம்ம பார்த்தோம். ஸோ இன்னும் ஒரு அதர் டுட்டோரியலில் வந்து
நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த ஆப் டெவலப்மெண்ட்ன்றது தனியாக பார்த்தோம்னா, அதுக்கப்புறமா இந்த கேம் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது அவங்களே வச்சுருக்காங்க. பட் அதுவுமே வந்து ஜென்ரல் திங் தான், ஓகேங்களா. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள் அப்ரிஷியேஷன் இதெல்லாம் ஒன்று ஒரு படியாக நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஓகே ஓகே, இந்த டுட்டோரியல் உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நல்ல ஒரு எக்ஸைட்டிங் டுட்டோரியலில் உங்களை சந்திக்கிறேன். நல்ல ஒரு எக்ஸைட்டிங் டுட்டோரியலில் அடுத்த அனாலிட்டிக்ஸோட கண்டினியூஸ் பார்ட். ஸோ அதில் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. Ta-da!